V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வாரம் வெளியான தினசரி படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தினசரி அப்படிங்கிறது அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை மையமா வச்சு எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை அமெரிக்காவை சேர்ந்த சிந்தியா என்பவங்க தயாரிச்சிருக்காங்க. இசை இளையராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை ஜி சங்கர் இயக்கியிருக்காரு. ராஜேஷ் யாதவ் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. SP ஸ்ரீகாந்த் எடிட் பண்ணியிருக்காங்க. நடிகர்கள் ஸ்ரீகாந்த், சிந்தியா, MS பாஸ்கர், ஷாம்ஸ், பிரேம்ஜி, மீரா கிருஷ்ணன், வினோதினி, சரத், சாந்தினி, நவ்யா இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் முக்கியம், பணத்துக்கு முன்னாடி அம்மா, அப்பா, மனைவி, உறவுகள் எதுவுமே முக்கியம் இல்ல, பணம் பணம் அப்படின்னு ஓடுறவர் மனம் மாறுற கதை தான் இந்த படம். சோ இன்னைக்கு பணம் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே மூலதனம் பணம் தான். பணத்துக்காண்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் செகண்ட்ஸ் அந்த 2-3 வரையில பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரேஸுக்கு போற மாதிரி வண்டியை ரேஸ் பண்ணிட்டு போவாங்க. காரும் சரி, பைக்கும் சரி, ரேஸுக்கு போற மாதிரி போவாங்க. எல்லாத்தையும் மறிச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயம் நடந்தா இது இவ்வளவு கிடைக்கும், இந்த எல்லாமே அந்த பணம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பணத்தை நம்ம நேர்மையான வழி, ஒரு நியாயமான வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே வர்றதில்லை. இன்னைக்கு நம்ம சம்பாதிச்ச பணத்தை ஒரு பேங்க்ல போட்டோம்னா ஒரு கணிசமான வட்டி கிடைக்கும். ஆனா அதுக்கு இந்த நம்ம போட்ட பணத்துக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. ஆனா நீங்க போட்ட பணத்துக்கு 2 லட்சம் போட்டா 1.5 வருஷத்துல 5 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டு அப்படி போடுறாங்க. அப்படி போடுற கம்பெனி பாத்தீங்கன்னா சீக்கிரம் திவாலாகி ஓடிடுறாங்க, ஓடி மறைஞ்சிடுறாங்க. இது ஏற்கனவே ஒரு ஆமை முயல் கதை தான் சொல்லலாம். ஒரு ஆமை போச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி நம்ம எவ்வளவு எங்க போனாலும் அதை பிடிச்சு போடலாம். எங்க போச்சுன்னா இங்கதான் இப்ப லெப்ட்ல போச்சு, ரைட்ல போச்சு அப்படின்னு போகலாம். ஆனா முயல் ஓடிச்சுன்னா அது எந்த எது புதற்குள்ள போச்சு அப்படின்னு நம்ம யாரால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா வேகம் அதிகம். ஆனால் உதாரணம் நம்ம முயல் ஆமை தான் சொல்லி ஆகணும். ஆமையை எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்து போடலாம், முயலை பார்க்க முடியாது. அது மாதிரிதான் அந்த சிட்பண்ட்ஸ்ல போற பணம். சிட்பண்ட்ஸ்ல போற பணத்தை பத்தி நிறைய படங்கள் தமிழ் சினிமா வந்தாலும் இந்த படமும் எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு படமா தான் வந்திருக்கு. சோ இந்த படத்தோட முடிவு என்ன அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்துல கதாநாயகன் ஸ்ரீகாந்த் தனக்கு வர வேண்டிய மனைவி தன்னை விட அதிகம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போடுறாங்க. இந்த கண்டிஷன்ல எத்தனையோ பெண்கள் எல்லாமே இவங்களுக்கு கீழே தான் இருக்காங்க, இவரை விட சம்பளம் கம்மியா தான் வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல இவரை விட ஒரு 25,000 அதிகமா சம்பாதிக்கிற ஒரு பொண்ணத்தான் கட்டிக்கிறாரு. அவங்கதான் அந்த சிந்தியா அப்படிங்கிற ஒரு கதாநாயகி. இவங்க பேசிக்கா அமெரிக்காவில் ஐடியில் ஒர்க் பண்றவங்க. ஏற்கனவே தமிழ் படம் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2ஆவது படம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள தான் அவர் மேரேஜ் பண்றாரு. அப்புறம் கருத்து வேறுபாடு, இவர் போட்ட முதலீடு பணம் திரும்ப வராம போய் அதில் மனசு மாதிரி மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதா தான் அந்த படத்தோட இறுதி காட்சி. ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா, ஜனங்களுக்கு புரியுற மாதிரி, பிடிக்கிற மாதிரியும் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட ஹைலைட். ஸ்ரீகாந்த் சமீபம் கொஞ்ச காலம் சினிமாவில் வராம இருந்து இப்ப மீண்டும் வந்திருக்காரு. ஒரு நல்ல நடிப்பை கொடுத்திருக்காரு. அவருக்கு கொடுத்ததை கெடுக்காம ரொம்ப அழகா பண்ணிட்டாரு. பட் நம்மளை பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம பழைய படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா கடவுள் மனித உருவத்துல ஒரு அருள் காட்சி தந்து ஒரு அறிவுரை சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சு போவாங்க. அது மாதிரி இந்த படத்துல ஒரு குழந்தை கடவுள் மாதிரி இந்த பையனுக்கு ஸ்ரீகாந்துக்கு ஒரு அருள் வாக்கு சொல்லிட்டு மறைகிற மாதிரி சொல்லுது. இந்த காலத்துக்கு அது நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதை தாண்டி கடவுள் அப்படிங்கிறவரு எல்லாத்தையும் உடனே கண்ணுல காட்சியை தந்திருக்க மாட்டார். உண்மையா அதை நினைச்சு உருகிற வேண்ட ஒரு நேர்மையான மனிதர்களுக்கு தான் கடவுள் காட்சி தருவாரு. ஸோ இந்த மாதிரி காட்சி தருது. அந்த ஒரு காட்சி நமக்கு ஒரு சின்ன நிறைவுகள் கொடுத்துச்சு. மற்றபடி படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சிந்தியா தயாரிப்பாளர் அமெரிக்காவில ஐடில சம்பாதிச்ச பணத்தை தமிழ்ல படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நம்பிக்கை தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்காங்க. நிச்சயமா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏற்கனவே அவங்க இதுக்கு முன்னாடி வர்ணாசிரமம் ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்துல ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா என்ன நடக்கும், இந்த சமூகம் இருக்குது அப்படின்னு ஒரு மைய கருத்து வச்சு எடுத்தாங்க. அதுல அவங்க ஒரு பொருளாதார சிக்கலை சந்திச்சாங்க. பட் இருந்தாலும் இப்பவுமே அந்த படம் சரி, இந்த படம் சரி, சமுதாய கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம தான் அதை சரியா அனலைஸ் பண்ணோம். அந்த படத்தை நம்ம நிராகரிச்சிட்டோம். ஸோ இந்த படத்தையாவது அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க சம்பாதிச்ச பணத்தை வேற ஏதாவது முதலீடு பண்ணி நகை நட்டு வாங்கிருக்கலாம், இல்லை இடங்கள் வாங்கி போட்டு அவங்க லைஃப் செட்டில் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி சினிமா தான் அப்படின்னு சினிமா நம்பி அதுவும் தமிழ் சினிமால தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துரும்போது அவங்கள நம்ம கண்டிப்பா வரவேற்றாகணும். அவங்க எல்லாரும் அவங்கள பத்தி கடுமையான விமர்சனங்கள் வந்தது. வேற இவங்க தயாரிச்சுட்டு வேற யாரும் நடிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம்லாம் நிறைய கமெண்ட்ல வந்தது, செய்திகளை வந்தது. பத்திரிகையாளர் சந்திப்புல சில பேர் நேரில் கேள்வியும் கேட்டாங்க.
ஸோ அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமா உயிரா நேசிக்கிறேன். தமிழ் சினிமாவில் எனக்கு விமர்சனங்களை பத்தி நான் கவலைப்படல. எல்லாருமே அந்த விமர்சனங்கள்ல ஆட்பட்டு வந்தவங்க தான். அதனால எனக்கு அதை பத்தி பிரச்சனை, நான் நடிச்சு தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்க விருப்பம். ஏன்னா எவ்வளவு பேர் சொந்த மகனை போட்டு, மருமகனை போட்டு, அண்ணன் தம்பி மச்சனை மாமன் போட்டு படம் எடுத்து விற்க முடியாம, ரிலீஸ் ஆக முடியாம கடந்த விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அதனால தைரியமா படம் எடுக்கலாம். அதுவும் சமூக கருத்தை, அதாவது வணிக நோக்கத்தை தாண்டி இவங்க சமூக நோக்கத்தை அப்படித்தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தா ஒரு 10 பேர் ஷேப் ஆவாங்க, 100 பேர் ஷேப் ஆவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த படம் மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த படத்துல எம்எஸ் பாஸ்கர் ஒரு சினிமா விமர்சகனா என் பார்வையில நம்பர் 1 இவர் தான், எம்எஸ் பாஸ்கர் தான். அவர் எம்எஸ் பாஸ்கர் எந்த படம் நடிச்சாலும் அவர் நடிப்பை வந்து நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. கூட யார் நடிச்சாலும் தூக்கி சாப்பிட்டுருவாரு. ஸோ இதுல அதுலயும் குறை வைக்கல. ஏன்னா கூட வந்து இவருக்கு சரியான படத்துல வந்து போட்டிக்கு நடிகர்கள், பெரிய நடிகர்கள் இல்லை, இவர் தான் இருக்காரு. அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுறாரு. ஸ்ரீகாந்த் அப்பா வந்துறாரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்துல வந்து ஒரு இன்ட்ரோ பிளாக்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆங்கில உரையாடல் ஒண்ணு இருக்கு. ஏன்னா இவர் வந்து ஸ்ரீகாந்த் வந்து நம்ம சமூகத்தை தாண்டி போய் ஆங்கிலம் தான் பேசணும், அவர் லைஃப் ஸ்டைல வேற மாதிரி இருக்கும்போது அவனுக்கு புரியும்படியா சொல்லணும் அப்படிங்கிற ஆங்கிலத்துல உரையாடுவாரு. நான் உன்னோட படிச்சு வந்தாண்டா, உன்னை படிக்க வச்சா நான் தான்டா, என்கிட்ட நீ போட்டி போட்டி ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறக்காண்டி அவருக்கு புரியுற மாதிரி அவரை இந்த முள்ளால இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவருக்கு புரியணும் அப்படிங்கிறது இவர் ஆங்கிலத்துல பேச. இவரோட தெரிஞ்சு கூட நான் அமைதியா இருக்கேன்டா, நீ சும்மா வெத்து வெட்டுற அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசுறாரு. அதுல பின்னாடியே தமிழ்ல சப்டைட்டில் போட்டுட்டு வராங்க. அது வந்து உண்மையிலே அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப நமக்கு புரிஞ்சது. இருந்தாலும் இவர் சொல்ற ஸ்டைல் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப அற்புதம். என்னைக்குமே எம்எஸ் பாஸ்கர் வந்து நடிப்புல ஒரு அரக்கன் தான் சொல்லணும், சரியா பண்ணிருக்காரு. அவர் கூட ஷாம்ஸ், நம்ம நகைச்சுவை நடிகர் ஷாம்ஸ், அவருக்கு படத்துல வந்து ரொம்ப குறைவா தான் காட்சி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ரொம்ப நிறைவா பண்ணிட்டாரு. ஸோ இந்த பட தயாரிப்பாளரான சிந்தியாவே சொன்னாங்க, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த ஷாம்ஸுக்கு இன்னும் படம் ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சிருக்கணும், ஒரு சின்ன ஒரு திருமண ஏற்பாட்டாளர் அந்தோட நான் முடிச்சுட்டேன், அவரை ஃபுல்லா டிராவல் பண்ண வச்சிருக்கலாம், இவர் வர்ற கொஞ்சம் காட்சி நல்லா இருந்தா இவர் படம் போல வந்து இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற ஃபீல் பண்றதை நம்ம பார்க்க முடிஞ்சது. மீரா கிருஷ்ணன், ஸ்ரீகாந்த் அம்மா நடிச்சிருக்காங்க. அவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல வந்து அவங்க இசை அவங்க பேசிக்கா ஒரு பாடகி, அதை தாண்டி வீணை வாசிக்கிற விஷயம் இருந்தாலும் படத்துல வந்து அவங்களுக்காண்டி ஒரு வீணை காட்சி வச்சிருக்காங்க. ஒரு பாடல் காட்சி கொடுத்தா கூட நல்லா இருந்திருக்கும். வினோதினி பல படங்கள்ல வந்து வக்கீல், போலீஸ், அக்கா, அம்மா அப்படின்னு வந்தவங்க. இந்த படத்துல ஸ்ரீகாந்தோட அக்கா வந்து அவங்களும் ரொம்ப சிறப்பா பண்ணிருங்க. எல்லா கலைஞர்களும் அவங்களுக்கு கொடுத்த விஷயத்த சிறப்பா பண்ணிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர், ஷாம்ஸ் 2 பேருமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு போட்டி இல்லாம டிராவல் பண்றவங்க. ஒரு நகைச்சுவை நடிகராக இருக்கட்டும், அந்த சீசனா மறைஞ்சதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இவங்க வந்து 2 வருஷமா ஒரு போட்டி இல்லாம இவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் பாதையில அழகா பயிற்சிக்கிட்டு வராங்க. இவங்க 2 பேருமே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு பொருந்தி வர்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் ஒரு சினிமா பார்வையாலும் சரி, உங்களுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பொருந்தி வர்றக்கூடிய இவங்க வந்து எந்த போட்டிக்கு இல்லாம இவங்க தனி பாதையில ரொம்ப நாள் டிராவல் பண்ணிருக்காங்க. இன்னும் தொடர்ந்து இவங்க பயணிக்கணும் அப்படிங்கிற இந்த படம் வந்து நல்ல மக்களுக்கான ஒரு மெசேஜ் சொன்ன படமா இருக்கு. இந்த படத்துல வந்து இளையராஜாவோட இசை வந்து அங்கங்க நம்ம பழைய படங்கள்ல இளையராஜாவோட RR எப்படி நம்ம கேட்டு ரசிச்சோமோ அதுல கொஞ்சம் சரிக்காம இந்த படத்துல இளையராஜா அவரோட RR வச்சிருக்காங்க. பாட்டும் நமக்கு புரியுற மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த பலத்த போட்டியில இந்த படம் வருது. இந்த படத்தை வரவேற்கிறது ரசிகர்களாகிய உங்க கடமை, நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நல்ல சமூக படம் சொன்னதை நம்ம வரவேற்று ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு. வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. பிரச்சனைய சந்திச்சு அதை சவாலை ஜெயிக்கிறவங்க தான் நம்ம என்னைக்குமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அதை தாண்டி எதிர்பார்ப்புன்றது எந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. எதிர்பார்த்து நம்ம ஏமாந்து போறோட எதிர்பார்க்காம போய் நம்ம எதிர்பார்க்காது கிடைச்சிருச்சுன்னா அது பெரிய ஒரு லக்கி சாய்ஸா அமையும். ஸோ எந்த விஷயத்துல நம்ம எதிர்பார்க்காம ஒரு டிராவல் பண்றது நல்ல ஒரு விஷயங்கிற மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை நிச்சயமா நம்ம வரவேற்று கொண்டாடுறது நம்ம கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அனுப்பிடுங்க.